உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும் கொஞ்சம். கரெக்ட். நீங்கள் உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? என் பேர் சிவசங்கர் சார், சென்னையிலேருந்து வரேன். நான் ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்போ நினைக்கிறேன் கிரிவலம் முடிச்சுட்டு இப்படி வரும்போது ஃபைனலாக கண்ணில் இது மாட்டுச்சு. நெக்ஸ்ட் டைம் இது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். 5 இயர்ஸ் முன்னாடி வந்தேன். கண்டினியூஸாக ஆல்மோஸ்ட் எவ்ரி மந்த் வந்துருக்கேன். எனக்கு இங்கே என்ன பிடிச்சது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்கு. உள்ளே வந்தவுடனே அந்த ஒரு தெய்வீகமான அந்த ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு பிரசாந்தமாக அமைதியான ஒரு ஒரு மனநிலை கொண்டு வருது. கிளீனினஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஹைஜீனிக் நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க. அண்ட் இங்கே இருக்கிற ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுங்க எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாக வந்து அவங்க வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப பிடிச்சது. அதில் நான் திருவண்ணாமலைக்கு ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸாக வந்துட்டு இருக்கேன். எனக்கு அந்த ஃபுட்டுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அது இங்கே தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அந்த டேஸ்ட் ஆகட்டும், குவாலிட்டியாக இருக்கட்டும், அந்த வால்யூம், நோ ரெஸ்ட்ரிக்ஷன், இவ்வளோதான் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸோ எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், ஆனால் அந்த குவாலிட்டி மாறல, டேஸ்ட்டும் மாறல. இங்கேருந்து நம்ம மறுபடியும் வேறு எதாவது ஹோட்டல் சூஸ் பண்ணுற மைண்டே போக மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த அந்த உள்ள நுழைஞ்சோடனே அந்த வைப்ரேஷன் நல்லா இருக்கும். ஒரு மைண்ட் அப்படியே காமாக கொடுத்துருது. அந்த நீங்கள் அந்த கேர் எடுத்துக்கிறீங்களா, அந்த ஃப்ளேவர்ஸ், அந்த உள்ளே வந்து ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கணும். ஒவ்வொரு இடத்துலையுமே அதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம நிறைய பார்த்துருக்கோம். எல்லாம் பண்ணியும் ஃபைனலாக ப்ரைஸை பார்த்தா அஃபோர்டபுளாக தான் இருக்குது. இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் இருக்குது. ஆனால் ஒரு 3-2 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் தான் ஆஃபர் பண்ணுறீங்க. இது ரியலி இது ரொம்ப 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 மனசு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை விட்டு வேற எங்கேயும் போக முடியாது போல இருக்கு. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சென்னையில்? நான் வந்து பேசிக்கலி ஃபுட் டெக்னாலஜிஸ்ட் அண்ட் இப்போ வந்து ISO 9000 and 45001 கன்சல்டன்ட்டாக. நீங்கள் ஸ்டாண்டர்டை பற்றி உங்களை விட வேறு யாராலையும் சொல்ல முடியாது. எஸ் ஏன்னா நீங்கள் குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷனில் இருக்கீங்க. எஸ் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து எங்களுக்கு இன்னொரு உற்சாகத்தை கொடுக்கும். கொடுக்கும். அதாவது இது எப்பவும் நம்ம வந்து இது லாப நோக்கோட இதை நடத்தலை. இதை வந்து ஒரு ஆத்ம திருப்திக்கு பண்ணுறோம். ஓகே. ஸோ எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நீங்கள் இவ்வளவு எங்கள் மேலே அக்கறை எடுத்து இன்றைக்கி நீ பார்க்கணுன்னு சொல்லணும்னு வந்தீங்க. அதில் வந்து என்ன உங்களுக்கு நான் தெரிவிக்க வேண்டிய கருத்து என்னென்னா, இந்த தொழில் பேர் ஆங்கிலத்தில் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரிங்கிறாங்க. தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம், உபசரிப்பு தொழில். இப்போ உபசரிப்பில் வந்து எதிர்பார்ப்பு இருந்தால் அது உபசரிப்பே கிடையாது. கரெக்ட். உபசரிக்கிறோம், வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க, அவங்கள்ட்ட நம்ம வந்து எதிர்பார்ப்போமா? விருந்தாளின்னொடனே நம்ம அன்பு தான் நம்ம முன்னாடி நிற்கும். அவங்க அன்பு எவ்வளோ இருக்கோ நம்ம அன்பு எவ்வளோ கூட கொடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒரு திருப்திப்படுத்தணுங்கிறது தான் நம்ம நிற்கும். அதுதான் விருந்தாளி, அதுதான் கெஸ்ட்டு. ஆங்கிலத்தில் கெஸ்ட்டுங்கிறோம், நம்ம தமிழில் விருந்தாளிங்கிறோம். அவங்களுக்கு தான் உபசரிப்பு. அதனால தான் இது பேர் கெஸ்ட்டு. பாக்கி இண்டஸ்ட்ரிலாம் பாருங்கள், வாடிக்கையாளர் அப்படிம்பா. எப்படின்னா விருந்தாளி கெஸ்ட்டும்பா. இங்கே தான் கெஸ்ட்டுங்கிற வார்த்தை இருக்குது. மற்ற தொழிலெலாம் என்ன சொல்லுவான், கஸ்டமர். ஒரு ஃபோன் கடை இருக்குது, அவன் என்ன சொல்லுவான், கஸ்டமரும்பான். ஒரு ஸ்டோர் இருக்குது, அவன் கஸ்டமரும்பான். ஒரு ஜவுளி கடை இருக்குது, அவன் கஸ்டமரும்பான். ஆனால் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில், ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி என்ன சொல்லுவான்னா, எங்கள் கெஸ்ட்டு ஈஸ் அவர் கெஸ்ட்டும்பான். ஏன்னா கெஸ்ட்டுக்கும் கஸ்டமருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. கெஸ்ட்டுக்கிட்ட வந்து நம்ம வந்து நம்மளோட நெருங்கியமான ஒரு தொடர்புடையவங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது அந்த தொடர்பு வந்து அன்பால் ஏற்பட்டது. வாடிக்கையாளர் வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி. நீ கொடுத்த நான் உனக்கு கொடுக்குறேன், அதான். ஆனால் கெஸ்ட்டில் வந்து நீ கொடுக்குறியோ கொடுக்கலையோ, ஆனால் நான் கொடுக்கணும். அந்த தொடர்பு அது வந்து எதால் செய்ய முடியும்? அன்பால் தான் செய்ய முடியும். நீங்கள் சொன்னீங்கல்ல, இங்கே வந்தால் ஒரு சாந்தியம் இருக்குது, ஒரு அமைதி இருக்குன்னா, எப்பவுமே ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் அந்த நிறுவனத்தை உருவாக்கினவனோட உணர்வு வந்து அந்த நிறுவனத்துக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். அது எந்த இதாக இருந்தாலும். அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், சில கிராமத்துலலாம் நம்ம கோயில் இருக்கும், கிராமப்புறத்தில் நம்மளோட முன்னோர்களோட கோயில் இருக்கும். அந்த இடத்துல எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இருக்காது. அங்கே போய் ஒரு பொங்கலோ அல்ல ஒரு உணவோ சமைப்போம். அதில் வந்து வீட்டிலையாவது எல்லா பொருளையும் வச்சு செஞ்சு பார்ப்போம். அங்கே எந்த பொருளும் இருக்காது, இருக்கிற பொருள் வச்சு செய்வோம். அந்த பொருளை சமைக்கிற சாப்பாடு பிரசாதம்ங்கிறோம், அது நல்லா இருக்குங்கிறோம். ஆனால் இங்கே எல்லா இருந்தும் வீட்டில் செஞ்சால் கூட சில இருக்காது. ஆனால் அதே நேரம் 1000 பெரிய ஸ்டார் ஹோட்டலே இருக்கட்டும், நெய்யே போட்டு என்ன
என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ அவ்வளோ கொடுத்தா கூட ஓகே அந்த டேஸ்ட்டை விட அம்மா வந்து நைட்டு இரவு லேட்டாக வேலைக்கு முடிச்சுட்டு வந்து நிற்கிறோம். அப்பா சாதம் மட்டும்தான்ப்பா இருக்குது, தண்ணி ஊற்றி வச்சு சாப்பிட்றியா? அந்த தண்ணி ஊற்றி வச்ச சாதத்தில் ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா அதில் உள்ள சுவை ஸ்டார் ஹோட்டலில் உள்ள பகலாபாத்தில் கூட இருக்காது. அதான் அந்த உணர்வு நீங்கள் சொன்னீங்க. அந்த உணர்வு வந்து மிகப்பெரிய முக்கியம். இந்த அதுவும் உபசரிப்பு தொழிலில் உணர்வு தான் ஒரு முக்கியமான ஒரு மீடியமே. அந்த உணர்வால் தான் எல்லாம் அறுசுவை உணவு எல்லா ஹோட்டலையும் கொடுக்குறாங்க, எல்லாரும் வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் சொன்னீங்கல்ல, திருவண்ணாமலை 5 வருஷமாக வரேன், வேறு எங்கே போனாலும் எனக்கு திருப்தி இல்லை, இங்கே வந்தால் இருக்குன்னா இங்கே வந்து நீங்கள் வெறும் உணவு மட்டும் சாப்பிடல, அந்த உணவோட உணர்வு. அந்த உணர்வு என்னென்னா நல்லா செய்யணும், எல்லாம் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற உணர்வு முன்னாடி நிற்கும். ஸோ அந்த உணர்வை தான் நான் வந்து என்னோடய உணர்வுக்குள்ளேயும் இருக்கும். என்னோட உணர்வில் நான் என்ன உணர்வு இருக்குன்னா என்னோட வேலைக்காரர்களுக்கும் அதில் ஒரு 10% இருக்கும். ஸோ அந்த 10% அவன் சமைக்கும்போது அதில் வரும், அவன் சர்வீஸ் பண்ணும்போது அதில் வரும். அப்புறம் நீங்கள் உண்ணும்போது எங்கள் ரெஸ்டாரண்ட் எப்போவுமே வந்து காமாக இருக்கும். இது வந்து ஒரு இன்னைக்குள்ள பிரபலமான என்ன சொல்கிறது, செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ்லையோ செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்லேயோ இல்லாத ஒரு தன்மை இங்கே அர்ப்பணாக்கு என்ன இருக்குன்னா, கடவுள் கொடுத்தது எப்போவுமே சைலன்ஸ் இருக்கும். என்னைக்கோ ஒரு நாள் தான் அந்த பஃபே டேல கொஞ்சம் கூட்டம் இருக்கும். மற்ற நேரம்லாம் கடவுளாக பார்த்து எங்களுக்கு ஒரு 60 சீட்டு 40 சீட்டு உள்ள ஹோட்டலில் இதில் வந்து 20 பேர் தான் சாப்பிடுவாங்க. அப்போ இதில் ஒரு சைலன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் சொல்லுவேன், எப்பவும் எனக்கு தெரிஞ்சு இந்த தொழில் நான் 3ஆவது தலைமுறையாக இருக்கிறேன். நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, அறுசுவையோட 7வது ஒரு சுவை இருக்குது, அதுதான் அமைதி. அமைதியாக இருந்தால் தான் நீங்கள் சுவையே உணர முடியும். இந்த அறுசுவை எப்போ உணர முடியும்? அமைதின்னு ஒரு சுவை தான் நீங்கள் உணர முடியும். இப்போ ஒரு பேப்பர் இருக்குது, அந்த பேப்பரில் ஒரு படம் வரையணும்னா பேப்பர் பிளெயினாக இருந்தால் தான் வரைய முடியும். உங்கள்கிட்ட 12 கலர் இருக்கு, 12 கலர் பென்சிலும் கொடுத்துட்டாங்க ஒரு படத்தை வரைய சொல்லி, அந்த பேப்பரை வந்து பிளெயினாக இருந்தால் தானே வரைய முடியும். 12 கலர் இருக்கு, அதில் ஏகப்பட்ட கலர் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி வரைவீங்க படத்தை? அது மாதிரி தான் இந்த உணவு தொழிலில் அங்கே வந்து அமைதின்னு ஒன்று இருந்தால் தான் எந்த ஒரு வாடிக்கையாளரும் கெஸ்ட்டும் அவங்க வந்து விருந்தாளியும் உணர முடியும் அந்த சுவையை. அதனால தான் நான் அறுசுவையோட 7வது சுவை அர்ப்பணாவுக்கு என்னன்னா அமைதி. அந்த அமைதியை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறோம். கடவுள் இன்னை வரைக்கும் அதை காப்பாற்ற விட்டுருக்காரு. அதான் வேண்டிக்கிறோம். ரொம்ப நன்றி உங்களோட இந்த பகிர்ந்துக்கிட்ட. இல்லை எனக்கு தான் இட்ஸ் ரியலி ரொம்ப நல்ல நாள் இன்னைக்கு உங்களை மீட் பண்ணது. சந்தோஷம். ஜெய்சங்கர். தேங்க்யூ சார்.